ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களா? கண்டிப்பா. இந்த மழைக்கு நல்லா இதமா சூடா ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். என்ன செய்ய போறீங்க? பஜ்ஜியா? பஜ்ஜியா செய்ய போறீங்க? வாழைக்காய் சிப்ஸ். வாழைக்காய் சிப்ஸ். இது எல்லோ கலர் சிப்ஸா? ஆமா, இப்ப பாரு எப்படி செய்யறேன். நல்லா இருக்குல்ல ஒரு கேக்கு சவுண்டு. அம்மே நீங்க சிப்ஸ் போட்ட உடனே அந்த ஒரு மசாலா போடுவாங்க எல்லாம், அது போட்டா எரிக்கும். நல்லா இருக்கும். அது மசாலா, வெறும் உப்பு மிளகு பொடி. வேற ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கிறது பெப்பர். இவ்வளவு வாழைக்காயும் எத்தனை இருக்கு? 40 ரூபாய். எண்ணெய் பத்தத்துக்கு அது பாரு, எண்ணெய் எடுத்துட்டா. சூப்பர். எண்ணெய் இவ்வளோதான் இருக்கு. இருக்குல்ல இவ்வளவும் தெரியாது. திகையம் கொண்டு போய் வை. திகையம் இல்லை, தேவையும் தேவையும். கை கருப்பு பிடிக்குது. வாழைக்காய் கருப்பு பிடிக்குது. இந்த வாழைக்காய். ஆமா, வாழைக்காய் நறுக்குனா கருப்பு பிடிக்கும். கொஞ்சம் பின்னாடி போய் தானே கேமரா எடு. வாழைக்காய் போனால் ரொம்ப கருப்பு. மருதாணி வச்ச போதா? நான் மருதாணி 2 நாள் ஆகும் அது போக்கு கரை. 2 நாள் ஆகும் காய்ஸ். நான் நேற்றுக்கு மருதாணி வச்சேன். முந்தா நேற்று. இது முந்தா நேற்று வச்சது. இது நேற்றுக்கு வச்சது. வச்ச கைக்கே திரும்ப வச்சோம். அப்படியே உங்க மேமும் பார்ப்பாங்க. நான் அதை எடுக்கல. உங்களுக்கு முடியல, அதனால தான் நாங்கள் லீவ் போட்டோம். அதான் என்னால் ஈவினிங்க்கு அதுக்கு நேரம். எத்தனை வாழைக்காய்? 4 வாழைக்காய். இதுவும் செய்வீங்களா? இப்போ வேண்டாம், எண்ணெய் பத்தாது. தான் போதும் 4. அப்போ இந்த ஒன்று 4 நாள். இது நிறைய எண்ணெய் இதாகாதடி. எண்ணெய் தெரியாது. ஒரு டப்பா எடுத்துட்டு வரும். இங்கே இருங்க மம்மி, இவ்வளோ பாருங்க. புது ராவிட. மம்மி வாழைக்கு எடுத்து. ஐயோ, வாழை ராவே இல்லை. புது ட்ரெஸ் தானே. அஸ்தி ட்ரெஸ்ஸை மாற்று, வேற ட்ரெஸ்ஸை விடு. எல்லா காய்ஸ் எல்லாரும் பாருங்க, என்ன வாட்டு போட்டு நிற்கிறாள் எனக்கா. அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன், எப்பயும் அதான் கூப்பிடுவேன். இந்த வாழைக்காய் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓஹோ, ஆமாம், ரொம்ப சின்னது. எவ்வளோ அஷ்மி, இதெல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டு நீ தான் போடணும். நான் கஷ்டப்பட்டு வீடு கொடுத்தேன். இதையும் அப்படியே இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. வேண்டாம், இல்லை இவ்வளவு. இது இங்கே இருந்தாலும் போடலாம். ஒரு கவர் இருந்தது, கவர்லேயே போட்டுறா, இல்லைன்னா கறக்கும். இதை பிடி அட்லீஸ்ட். இல்லை ஏய், இதை எடுத்து அவங்க போடு, ஃப்ரிட்ஜில் அது போடு. அடி வைப்பீங்களா? என்னது கொண்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு. சரி, காட்டு. இனி இது என்ன பண்ணணும்? ஒரு கழுவி பின்னாடி தள்ளி நில்லு. அங்கே நின்று அப்போ எல்லாம் தெரியும். அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. வாங்க, இப்போ என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். 4 இங்கிலீஷ் ஏன் இது வாழைக்காய் பேர் ஏத்த வாழைக்காய் தானே. சிலவங்க நேந்திர வாழைக்காய். இதில் வராதானே சிப்ஸு? இதில் தான் சிப்ஸே போடுவாங்க. வீடியோவில் ஏத்துற வாழைப்பழம் செய்வாங்க. அது வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜி பஜ்ஜி அஷ்மி, பஜ்ஜி பஜ்ஜி புஜ்ஜி. காய்ஸ், இந்த மழைக்கு இதமாக நாங்கள் சிப்ஸு சுட்டு சாப்பிட போகிறோம். அதான் நான் ஸ்நாக்ஸ் அது இருக்கு. செடிங்களெல்லாம் நல்லா வளருது. செடி காஃபியும் செஞ்சாச்சு காய்ஸ். ஆமாம், காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு. பூக்கம் இங்கே பாருங்க, செம்மையாக மழை பெய்யுது. 2 நாளாக தொடர்ந்து மழையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப குளிருது எனக்கு. நான் உள்ளே போகிறேன், ரொம்ப குளிருது.
நீ எப்போ இங்கே வந்து உட்காந்துட்ட அதுக்குள்ளே என் கூட தானே வெளியே நின்றுட்டு இருந்த. காஃபி ரெடி ஆகிடுச்சா? எப்பயோ இல்லை, இப்போ தான் ரெடி ஆயிரும். ஏன் நீ என்கிட்ட போட்டு இப்படி சண்டை வச்சுட்டே இருக்க? கை வலிக்குது, மறக்குது. அவள்கிட்ட கொடுங்க, அவன் நல்லா வெட்டி தருவான். இது ஒரு ஹேர் ஸ்டைல். நீ டெய்லி ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் தான் போட்டுட்டு இருக்க. இது சாரா போனி. எத்தனை வாழைக்கா இருக்கு மம்மி? இன்னும் எத்தனை வாழைக்கா இருக்கு? 2. முடிஞ்சா மம்மி? வாழைக்கா முடிஞ்சா? இதோட முடிஞ்சு. மம்மிட்ட கேட்கி கொஸ்டின்கால நீ ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. மம்மி ஒரு நிமிஷம் விட்டாலும் அதுக்கு கலர் முன்னாடி அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதுக்கு யாருமே நிறைய சப்போர்ட் பண்ணாமல் லைக்கும் பண்ண மாட்டேங்க. லைக் பண்ணிடுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு. இதையும் பார்த்துட்டுருங்க, லைக்கும் போட்டுருங்க. கட் பண்ண. ஓகே, பாருங்க உற்சாகமாக இருங்க. மேலே குதிச்சு வருது. இப்படியே போட்டுட்டீங்க, மிளகா பொடியெல்லாம் போடுறதையா? அது லாஸ்ட் அப்படி பொறிஞ்ச வரும். நார்மல் சிப்ஸ் கலர் வந்திருக்கு பார்த்தியா? எல்லோ கலரில் நார்மல் சிப்ஸ் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. கடை சிப்ஸ் மட்டும் ஒரு சைடு ஊற்றி ஒரு சைடு சப்பி, அது நல்லா இருக்கும். வீட்டில் செஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். உப்பு பொடி, ரெண்டு சாரல் மாதிரி உப்பு, சாரல் மாதிரி மிளகாய் பொடி. ஓகே, செல் அப்படி. பெப்பர்லாம் போடலையா? நம்ம எப்போயே இப்போயே சாப்பிட்டுருப்போம். சவுண்டு பார்த்தியா? எள்ளு வைக்கணும். ஜெல்னு கேட்குதா? எல்லாம் கீழே தான் போச்சு. அதான் போச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி காட்டுறோம். நேந்திரம் பழ சிப்ஸு. இங்கே வருங்க. இந்த மிளகா பொடி எல்லாத்தையும் சைடு எடுப்போம். உப்பு போட்டு